வர கூடி தொழுவோம். உலகம் யாவும் ஒன்று, உயிர்கள் யாவும் ஒன்று, இயேசுவில் அனைவரும் சங்கமிப்போம். இளமை இனிமை புதுமை ராகம் பாடி வருமோ, வானம் இன்று மண்ணில் வர கூடி தொழுவோம். உலகம் யாவும் ஒன்று, உயிர்கள் யாவும் ஒன்று, இயேசுவில் அனைவரும் சங்கமிப்போம். அன்பு என்னும் ஆடைகளை நாம் அணிவோம், அண்ணல் இயேசு சுவடுகள் நாம் தொடர்வோம். அன்பு என்னும் ஆடைகளை நாம் அணிவோம், அண்ணல் இயேசு சுவடுகள் நாம் தொடர்வோம். தூய ஆவி கொடைகளை நாம் பெறுவோம், சேவை செய்யும் உள்ளம் கொண்டு நாம் வருவோம். இளமை இனிமை புதுமை ராகம் பாடி வருவோம். வானம் இன்று மண்ணில் வர கூடி தொழுவோம். உலகம் யாவும் ஒன்று, உயிர்கள் யாவும் ஒன்று, இயேசுவில் அனைவரும் சங்கமிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இனியவர்களே, இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, 12 நாட்கள் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட வேண்டும். கொண்டாட நமக்கு திருச்சபை வாய்ப்பு தந்திருக்கிறார். 12 நாட்களும் கிறிஸ்து என்னில் பிறந்திருக்கிறார், கிறிஸ்துவை நான் உள்ளத்தில் கொண்டிருக்கிறேன் என சிறப்பாக செபிக்கும் நாட்களாக, நாம் குதூகலிக்கும் நாட்களாக இந்த நாட்கள் இருக்கின்றன. இன்று புனித ஸ்தேவான் திருவிழா. இயேசுவுக்காக முதல் சாட்சியாக கல்லால் எறிந்து கொல்லப்பட்டவர் புனித ஸ்தேவான். ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தவர், முதல் மறை சாட்சி. ஆகவே இயேசு பிறந்த உடனே இந்த திருவிழா நமக்கு வருகிறது. என்ன நினைவூட்டுகிறது? இயேசு பிறந்தவர், நமக்காக சிலுவையை சுமந்தவர். நானும் இந்த உலகில் பிறந்திருக்கிறேன் என்று சொன்னார். இயேசுவுக்காக நல்வாழ்வை வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளின் செய்தியாக இருக்கிறது. இந்த குழந்தைகளுக்காக நாம் ஜெபிப்போம். குழந்தை இயேசு நாள் வியாழக்கிழமை. ஆண்டவரே, எல்லா குழந்தைகளையும் ஆசிர்வதியும் என ஜெபிப்போம். குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருப்பேன் என்ற முடிவோடும் இத்திருப்பலியில் பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய திருப்பலியில் திரு ஜஸ்டின் காவல்கிணர் இவருடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளின் நல்வாழ்விற்காக மன்றாடுவோம். இந்த கல்வாரி பலியை தகுதியான முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாயிருக்கும் பாவங்களுக்காக மனமருந்து இறைவனிடம் மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்ம நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறையும் வல்ல தந்தை இறைவனே, மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருமறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இரங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மஞ்சாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரை தம்மை துன்புறுத்தியோருக்காகவும் மன்றாடிய புனித ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்று நாங்கள் நினைவு கூறும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பகைவருக்கும் அன்பு காட்ட கற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இதோ வானம் திறந்திருப்பதை காண்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 8 முதல் 10. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 54 முதல் 60 முடிய. அந்நாளில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக்கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள்.
நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்தபோது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 31. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். 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 இறை வார்த்தைகள் 2 மற்றும் 3. எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இறை வார்த்தைகள் 5-7. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறலாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளுவீர். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இறை வார்த்தைகள் 15 மற்றும் 16. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 10. வாசிக்கப்படக்கூடிய இறைமொழிகள் 17 முதல் 22 வரை. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறிய எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூதர் சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரை உங்கள் வழியாக பேசுவார். சகோதர சகோதரிகளை தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையும் பிள்ளைகளையும் கொல்வதற்காக ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து பிறப்பு காலத்தில் மகிழ்வோடு இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஸ்தேவானுடைய நல்வாழ்வை நினைத்து பார்க்கின்றோம். ஸ்தேவான் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தவர். அவருடைய பேச்சு ஞானம் நிறைந்த பேச்சாக இருந்தது. ஏனென்றால் தூய ஆவியானவர் அவரோடு இருந்து பேசினார். அவரை கல்லால் எறிந்து கொன்றார்கள். அன்பானவர்களே, இந்நாளில் நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? நான் இயேசுவை நோக்கி செபிக்கிறேன் என்று சொன்னால் வெறுமனே மன்றாட்டுகளை பெறுவதற்காக அல்ல, மாறாக இயேசுவுக்கு சான்று பகர். ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லுகிறார், இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவார். நான் மீட்கப்பட்டு விட்டேன், ஒரு முழுக்க நேரஸ்தானத்தை பெற்றுவிட்டேன், நான் இறை வார்த்தையை படித்து விட்டேன், ஆண்டவரே ஆண்டவரே என்று அறிவித்து விட்டேன், ஆகவே நான் மீட்கப்படுவேன் என்று சொன்னால் அது தவறான சிந்தனை. எனக்கு வயிற்று வலி போய்விட்டது, எனக்கு கால் நடக்க முடிக்கிறது, எனக்கு இப்படிப்பட்ட புதுமை நடந்து விட்டது, நான் மீட்கப்பட்டு விட்டேன், இந்த சான்றை சொல்லுங்கள் என்று உங்களை அழைத்து சான்று சொல்ல வைத்தால் அதுவும் தவறு. சான்று என்பது இறுதி வரை ஆண்டவருக்குரிய பிள்ளையாக, குடும்பத்தில் துன்பம் வந்தாலும் சமூகத்தால் இகழ்ச்சி வந்தாலும், ஏன் நல்லதை செய்து அகப்பெயர் உயிரே போனாலும் ஆண்டவருக்கு உரிய மகனாக மகளாக இந்த மனிதர்களை அன்பு செய்யும் மக்களாக இருக்கும் பொழுதுதான் நாம் மீட்கப்படுகின்றோம். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. பலியன என்னை நான் தருகின்றேன், பலியன என்னை நான் தருகின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. சகோதரர்களே சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை சாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்குரிய நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்று இறைப்பற்றுடன் வேண்டு கொண்டு வரும் பலிப்பொருட்கள் உமக்கு உகந்தனவாக இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை
ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஸ்தேவான் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையின் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத மக்கும் ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறது. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மார்பனவாகுக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனிடமே உணவருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண என்ற ஊழியம் புரிய தகுந்தருடன் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரப்பும் திரு அவையை நினைவு கூர்ந்தருள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், திருநிலையினர் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே,
எங்கள் மீதும் இரக்கமாயிரு. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என அழைக்க நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றிருக்கின்றார். அவருடைய பிள்ளைகள் நாம் அனைவரும் சேர்ந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காக எம்மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது மேல் கொண்டுள்ள நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழங்கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். ஆமென். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றோம். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார்.
அவனியில் அமைதியை ஆக்குகின்றார், அவனியில் அமைதியை ஆக்குகின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நற்கருணை வடிவில் திகழ்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நற்கருணை வடிவில் திகழ்கின்றார். உடலும் உள்ளமும் நலம் பெறவே, உடலும் உள்ளமும் நலம் பெறவே இவர் உணவின் வடிவில் வருகின்றார். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறை இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறை இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். அவனியில் அமைதியை ஆக்குகின்றார், அவனியில் அமைதியை ஆக்குகின்றார். இன்பமும் துன்பமும் நமக்கு ஒன்றே, இவர் அன்பில் ஒன்றாய் இணைந்து விட்டார். இன்பமும் துன்பமும் நமக்கு ஒன்றே, இவர் அன்பில் ஒன்றாய் இணைந்து விட்டார். துன்பமும் பகைமையும் மறைந்து விடும், துன்பமும் பகைமையும் மறைந்து விடும். இறை வல்லமை நம்மிடம் நிறைந்து விடும். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறை இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறை இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். அவனியில் அமைதியை ஆக்குகின்றார், அவனியில் அமைதியை ஆக்குகின்றார். கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பிறப்பால் எங்களை மீட்டு மறைசாட்சி ஸ்தேவானின் விழாவில் எங்களை இன்புற செய்கின்றீரே. நீர் எங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்க செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பாலன் பிறந்தார், எங்கள் தேவன் பிறந்தார், மக்கள் மீட்பர் பிறந்தார், நாமாக மகிழ்வோம். பாலன் பிறந்தார், எங்கள் தேவன் பிறந்தார், மக்கள் மீட்பர் பிறந்தார், நாமாக மகிழ்வோம். பன்னிசைத்து பாடுவோம், இன்னிசையில் போற்றுவோம். பன்னிசைத்து பாடுவோம், இன்னிசையில் போற்றுவோம். விண்ணில் வாழும் தேவன் நம்மில் சொந்தமானாரே.
விண்ணில் வாழும் தேவன் நம்மில் சொந்தமானாரே. பாலன் பிறந்தார், எங்கள் தேவன் பிறந்தார், மக்கள் மீட்பர் பிறந்தார், நாமாக மகிழ்வோம். பாலன் பிறந்தார், எங்கள் தேவன் பிறந்தார், மக்கள் மீட்பர் பிறந்தார், நாமாக மகிழ்வோம். ஆதியில் மனிதன் பாவியை மாறி அருளை இழந்தானே, ஆதியம் தேவன் வார்த்தை மீறி உறவை மறந்தானே. ஆதியில் மனிதன் பாவியை மாறி அருளை இழந்தானே, ஆதியம் தேவன் வார்த்தை மீறி உறவை மறந்தானே. காலத்தின் நிறைவில் வந்த இறைமகனே, ஞானத்தை தேவனோடு சேர்த்த பாலகனே. பாலன் பிறந்தார், எங்கள் தேவன் பிறந்தார், மக்கள் மீட்பர் பிறந்தார், நாமாக மகிழ்வோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க.